பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மருதாணி. பொதுவாகவே பெண்களின் கைகளில் மருதாணி இருப்பது யோகத்தை தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. மருதாணி செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பது செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. மருதாணி செடி மகாலட்சுமி தேவியின் ஆசி பெற்ற ஒரு செடி என்பதால் அதை வீட்டில் வைத்து வழிபடுவது செல்வத்தையும் செழிப்பையும் தரும் என்று கருதப்படுகிறது. சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மருதாணி செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பது மிகவும் யோகம் தரும். மருதாணி மிகுந்த குளிர்ச்சி தன்மை கொண்டது. இதனால் உடலும் மனமும் குளிர்ந்து சாந்தமான மனநிலையுடன் மகாலட்சுமி கடாட்சத்துடன் இருப்பதாக ஐதீகம் உண்டு. எந்த நாளில் மருதாணி வைப்பது ராஜயோகத்தை தரும்? மருதாணி வைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் கைகளில் எப்போதும் மருதாணி இருக்க மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு கைராசியும் முகராசியும் உண்டாகும். மருதாணி வைக்கும் பொழுது நல்ல நேரம் நாட்கள் பார்த்து வைப்பதால் ராஜயோகம் கிடைக்க பெறும் என்று கூறப்படுகிறது. மருதாணியை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த கிழமைகளில் வைக்க அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டத்திற்கும் நேரத்திற்கும் நிறையவே தொடர்பு உண்டு. நமக்கு நல்ல நேரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும் என்பார்கள். அதுபோல நல்ல நாளில் சுக்கிரன் ஹோரையில் கைகளில் பெண்கள் மருதாணி வைத்துக் கொண்டால் பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை துரத்தி அடித்து நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாக மாற்றக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு உண்டு. மருதாணி செடியிலிருந்து இலைகளை பறித்து வந்து வியாழக்கிழமை அன்று வீட்டில் வைத்தால் திருமண தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் மருதாணி செடி இருந்தால் அது தோஷங்களை நீக்கும். மருதாணி வைத்துக் கொண்டு அந்த கைகளால் விளக்கேற்றினால் அம்பாளின் அனுகிரகம் விரைவாக கிடைக்கும். மருதாணி வைத்த கைகளில் கண்டிப்பாக கண்ணாடி வளையல்களும் இருக்க வேண்டும். மருதாணி வைக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். வேறு ஒருவர் உங்களுக்கு மருதாணி வைப்பதாக இருந்தால் அவரை வடக்கு திசை நோக்கி அமரச் சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் பெண்களுக்கும் ஐஸ்வர்யம் உண்டாகுவதற்கு ஒவ்வொரு பஞ்சமி, தசமி, ஏகாதசி, துவாதசி ஆகிய திதிகள் வரக்கூடிய நாட்களிலும் மருதாணியை அரைத்து கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல பரணி, பூரட்டாம் மற்றும் பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலும் மருதாணி வைத்துக் கொள்ள அதிர்ஷ்டம் உண்டாகும், ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. பூரட்டாம், ரோகிணி, உத்திரம், திருவோணம், திருவாதிரை அல்லது சித்திரை இந்த நாட்களில் பிறந்தவர்கள் மருதாணி செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பது மிகவும் யோகமானது என்று நம்பப்படுகிறது. மருதாணி வைக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். சந்திராஷ்டமம் இருந்தால் அந்த நேரத்தில் மருதாணி வைக்கக்கூடாது. குறிப்பாக பரணி, பூரம், பூரட்டாம் ஆகிய நட்சத்திரத்தில் சந்திராஷ்டம் இருந்தால் அந்த நேரத்திலும் மருதாணி வைக்கக்கூடாது. மாலை வேளையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பின்னர் மருதாணி இலைகளை பறிப்பதோ அல்லது அரைப்பதோ அரைத்ததை கையில் வைப்பதோ கூடாது. மருதாணி மற்ற கிழமைகளிலும் காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் அல்லது 6 மணி முதல் 7:30 மணி வரை பெண்கள் வைத்துக்கொள்ள ராஜயோகம் உண்டாகும். ராகு காலம், யமகண்டம் ஆகிய நேரங்களிலும் மருதாணி வைக்கக்கூடாது. ஆண்களும் இந்த நேரம் பார்த்து இடது உள்ளங்கையில் வட்டமாக மருதாணி வைத்துக் கொள்ள யோகம் உண்டாகும். மருதாணி லட்சுமியின் அம்சம் என்பதால் அது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக நம்பப்படுகிறது. சரியான நேரமும் நாளும் பார்த்து வைக்கும் பொழுது ராஜ யோகத்தையும் கொடுக்கும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் உண்மையாகும்.